அவங்க பண்ண வேலைக்கு இன்னும் அவங்க மேல எனக்கு கோவம் குறையல அவந்திகா. வா நம்ம போயிட்டு வரலாம். நம்ம போறதுன்னா அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா என்ன? எல்லாம் தெரியும். என்னதான் தெரிஞ்சாலும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம் மாமா. சொல்லாம போனா அது பெரிய தப்பாயிரும். அதெல்லாம் நம்மள யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அவந்திகா. இனிமே நம்ம சந்தோஷமா வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. மாமா ஐயோ நம்ம ஜாலியா வெளியில போறோம். ப்ளீஸ் என் மூட ஸ்பாயில் பண்ணாத. சரி ஓகே மாமா. சரி அவந்திகா, நீ இங்கே வெயிட் பண்ண, நான் போய் மேனேஜர் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே மாமா, நீங்க போய் பண்ணிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஆண்டிகமா ஆண்டிகமா உள்ள வா மம்மி. என்ன ஆண்டிகமா பண்ற? மாப்பிள்ளை எங்க போனாரு? அவரு கால் பண்ணிட்டு வரேன்னு போனாரு. நீ என்ன விஷயமா வந்திருக்க அதை சொல் ஃபர்ஸ்ட். இல்ல ஆண்டிகமா, நீங்க 2 பேர் போறீங்களா துணி எடுக்கிறதுக்கு, அதான் நானும் வரலான்னு. ஏதாவது நீங்க கூட வர போறியா? ஆமா ஆண்டிகமா, அதான் மாப்பிள்ளை சொல்லிட்டாருல இந்த வீட்டில் யாரையும் கூப்பிட்டு போறதில்ல, நாங்கள் 2 பேர் தான் போக போறோன்னு. நீங்க 2 பேர் தானே போக போறீங்க, என்னையும் கூட்டிட்டு போங்களா? மம்மி உனக்கு கொஞ்சம் கூட அழிவு இல்லையா? என்ன சாந்திகமா ஏன் கோவப்படுற? பின்னானா மம்மி ஃபர்ஸ்ட் டைம் நானும் அவரும் தனியா லாங் ட்ரிப் போறோம். நான் வரேன்னு வந்து நிற்கிறேன். கொஞ்சம் உனக்கு மூளை இருக்கா? நாங்க கல்யாணம் ஆனவங்க, அதுவும் புதுசா கல்யாணம் ஆனவங்க மம்மி, அது கூட உனக்கு தெரியலையா? இந்த வீட்டில் இருக்கவங்க தான் அழிவு இல்லாம பண்றாங்க, நீயும் ஏன் மம்மி இப்படியெல்லாம் பண்ற? தயவு செஞ்சு எங்களை தனியா போவிடு. அப்பதான் இன்னும் நல்லா அவரை பத்தி நான் புரிஞ்சுக்க முடியும். என்னை பத்தியும் அவர் புரிஞ்சுப்பாரு. அவரோட பாசமா பேசி பேசிதான் நம்மளோட வலையில விழ வைக்கணும். தயவு செஞ்சு நீ குறுக்க வராத, நீ ஏதாவது சொதப்பி விட்டுருவ. சரி சரி ஆண்டிகம்மா, நான் எதுவும் சொல்ல, நீங்க போயிட்டு வாங்க சந்தோஷமா. அதைக்கே மூச்சு அப்படி வச்சுக்கிட்டு சொல்ற, ஒழுங்கா சொல்ல. சந்தோஷமா போயிட்டாங்க போதுமா? இதுக்கு நீ சொல்லாம இருந்துக்கலாம். சிரிப்ப பாரு, காண்டு தான் தெரியுது உன் பேச்சுல. அவந்திகா. மாமா ஃபோன் பேசி முடிச்சிட்டீங்களா? போலாமா? பேசிட்டேன் அவந்திகா, போலாம். ஆமா நம்மளோட லக்கேஜ்லாம் எங்க? அதெல்லாம் எங்க டாடி அப்பவே கார்ல எடுத்து வச்சிட்டாரு மாமா. வாங்க நம்ம போலாம். அத்தை நீங்க எப்போ வந்தீங்க அத்தை? இப்பதான் மாப்பிள்ள வந்தேன். நீங்களும் வாங்கலாம் அத்தை, அப்படி ஜாலியா போயிட்டு வரலாம். மம்மி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாப்பிள்ள, நீங்களும் பொண்ணு சந்தோஷமா போறீங்க. நான் எதுக்கு? புதுசா கல்யாணம் ஆனவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, போங்க. சரிங்க அத்தை, அப்ப நாங்க போயிட்டு வரோம். வாங்க மாப்பிள்ள, கீழே வந்து நானே வழி அனுப்புறேன். சரிங்க அத்தை. அவந்திகா போலாமா? போலாம் மாமா. நான் ஆஃபீஸ் கிளம்புறேம்மா. என்னப்பா இவ்வளவு சீக்கிரமா போற? இன்னைக்கு நிறைய வேலை இருக்குமா, அதான். அப்பா வேற இன்னைக்கு லேட்டா வருவேன்னு சொல்லியிருக்காரு. அர்ஜுனும் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்புறம் தான் ஆஃபீஸ் வருவான். ஆஃபீஸ்ல யாரும் இல்லம்மா, அதனால தான் சீக்கிரமா போறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா, அனிதா டிஃபன் கொடுத்தா. சரிம்மா, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓகேப்பா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. ஆண்டிகம்மா வாமா. என்ன அவினாஷ், எங்கேயோ கிளம்பிட்ட போல? ஆமா, நான் ட்ரெஸ் எடுக்க காஞ்சிபுரம் போறேன். அப்படியே அங்கேயே ஸ்டே பண்ணி அங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்புறமா வரலான்னு. ஏன்பா உனக்கு அந்த ட்ரெஸ் இங்கே கிடைக்கலையோ? இல்ல, ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கலான்னு நினைச்சேன், அதான் ஸ்ட்ரெயிட்டா காஞ்சிபுரத்திலே போய் வாங்கிக்கலான்னு. ஆமா, ட்ரெஸ் எடுக்க நம்ம வீட்ல எல்லாரும் தானே போவாங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம், நீ என்ன தனியா ஒய்ஃபை கூப்பிட்டு போற? எங்களோட ரிசப்ஷன் ட்ரெஸ் நாங்க தான் போட போறோம், அதனால நாங்க தான் போய் செலக்ட் பண்ணணும். எதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்? ஏண்டா இப்படி பேசுற? நான் கரெக்டா தான் பேசுறேன். சரி சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். என்ன இவன், அம்மா இங்க உட்காந்துட்டு இருக்காங்க, சொல்லாம கொள்ளாம போறான். இனிமே எல்லாம் அப்படிதான். என்னம்மா ஆச்சு இவனுக்கு, சொல்லாம கொள்ளாம போயிட்டே இருக்கான்? உங்க தம்பிக்கு பொண்டாட்டி வந்ததுல இருந்து கையும் காலும் ஓடலையாம். நீ என்னடி லூஸ் மாதிரி பேசுற? உண்மையதான் சொல்றேன். உங்க தம்பி கொஞ்ச நாளாவே சரியில்லை, இப்படிதான் இருக்காரு. அனிதா இப்படியே சொல்லாம மறைச்சு மறைச்சு வச்சு என்னதான் பண்ண போறாங்களோ. ரகு நீ கிளம்புப்பா, டைம் ஆகுது. நீங்க ஏமா இப்படி இருக்கீங்க? அவன் சொல்லாம போயிட்டான்னு வருத்தப்படுறீங்களா? அதெல்லாம் இல்லப்பா, எனக்கு லைட்டா தலை வலிக்குது, அதான். அனிதா, அம்மாக்கு காஃபி போட்டு கொடு. சரிங்க. அம்மா காஃபி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, சரியா போயிடும். நான் கிளம்புறேம்மா, டைம் ஆயிடுச்சு. சரிப்பா. வரேன் அனிதா. சரிங்க. அத்தை ஏன் இப்படி பண்றீங்க? அவர்கிட்டயாச்சும் சொல்லியிருப்பேன் நானு. ஏம்மா தேவையில்லாத பிரச்சனை வரும், வேணா விடுமா. நீங்க இப்படியே வேணா வேணான்னு விடுங்க, தலைக்கு மேலே ஏறிட்டே போட்டாங்க. ஏன் ஐஷுமா இப்படி பேசுற? என்ன உலகத்திலே இல்லாத பொண்டாட்டி கட்டிட்ட மாதிரி ஓவரா ஆடுறாரு உங்க புள்ள. நேற்று நைட்டு அர்ஜுன் கிட்ட சொல்லிடலாம் பார்த்தேன், நீங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காக நான் வாயை முடிக்க பொறுத்துட்டு இருந்தேன். அவசரப்பட்டு சொல்லிடாதம்மா. இங்க பாருங்கம்மா, எனக்கு ஓரளவுக்கு தான் பொறுமை. இவங்க ஓவரா ஆடினாங்கன்னா நான் சொல்லிடுவேன் கண்டிப்பா. ஆமா அத்தை, எனக்கும் ஓரளவுக்கு தான் பொறுமை. என்னால தாங்க முடியல, ஓவரா சீன் போடுறாங்க.
விடுங்கம்மா, அவங்கவுங்க பாவத்தில் அவங்கவுங்க போகிறாங்க. எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. அனிதா காஃபி மட்டும் எடுத்துகிட்டு வாம்மா, நான் ரூமில் போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருக்கேன். சரிங்க அத்தை, நீங்கள் போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். அண்ணி, அம்மா இவங்களுக்கு ரொம்ப ஓவராக இடம் கொடுக்குறாங்க. அதனால தான் இவங்க ஆட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. எனக்கும் அதான் அத்தை மேலே கோவம் வருது. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க இவங்க? இன்னும் இதுங்க கிளம்பலையா? அதெல்லாம் சுற்றி போடணும். என் பொண்ணு மாப்பிள்ளையும் ஊர்லேருந்து வந்த பிறகு கண்டதுங்களாம் கண்ணு வைக்குதுங்க என் பொண்ணு வாழ்க்கையை பார்த்துட்டு. எனக்கு எவ்வளோ தங்கமான மாப்பிள்ளை கச்சிக்கிறாரு, என் பொண்ணை கையில் வச்சு தாங்குறாரே. வவ்வாலுக்கெல்லாம் வாழ்வு வரும் நாங்கள் நினச்சா பார்த்தோம். ஆட்டம் ஓவரா இருக்கு. பீஸை பிடுங்கி விட்டுடணும். இதுக்கு மேலே எங்கேருந்து பீஸ் பிடுங்கிறது? அதான் ஸ்ட்ராங்காக டிரான்ஸ்ஃபார்மே போய் பிடிச்சிட்டாங்களே இவங்க. அவினாஷ் தம்பி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் இவங்க இப்படி தான் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் அண்ணி, ஃபஸ்ட்டு அவந்திகா பற்றின உண்மையை அவினாஷ்க்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் இது எல்லாமே ஸ்டாப் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன் ஐஷு. ஏன் அண்ணி அப்படி சொல்கிறீங்க? அவர் பொண்டாட்டி மேலே இருக்கிற பாசத்தில் கண்மூடித்தனமாக நடந்துக்கிறாரு. பொண்டாட்டிக்காக அம்மாவே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. அவருக்கு நம்ம எப்படி புரிய வைக்கிறது? அண்ணி, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அம்மா மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி அம்மாவை திட்டிட்டு அவங்க மேலே கோவமாக இருக்காரு. ஆனால் தப்பு அவந்திகா மேலேன்னு தெரிஞ்சா எப்படி வேணால் அவர் மாறலாம்ல. நாளைக்கு அவன் மேலேயும் கோவப்படலாம்ல. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை ஐஷு. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரியுது, இந்த ரிசப்ஷன் முடியறதுக்குள்ளே இந்த வீட்டை கண்டிப்பாக ரெண்டாக்கிட போகிறாங்க. ஏன் அண்ணி அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவர் போட்ட கண்டிஷனை கேட்டியா? ரிசப்ஷனுக்கு அவர் யாரெல்லாம் சொல்கிறாரோ அவங்க மட்டும்தான் வரணுமா. ஐயோ, இது எப்போ நடந்தது? இன்னைக்கு காலையில் தான் நானும் அத்தையும் காஃபி போட்டுட்டு இருந்தோம்ல எல்லாருக்கும். அப்போ வந்து சொன்னார் கிச்சனில். அம்மா கிட்ட பேசினாரா? அவங்க கிட்டலாம் சொல்லலை, என்னை கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறாரு. இதில் இன்னொன்று வேற, அச்சுக்கும் கிறிஷுக்கும் இன்னும் நிச்சயதார்த்தம் கூட நடக்கலையா. அதனால் இந்த ரிசப்ஷனுக்கு அவளை கூப்பிடக்கூடாதான். பார்க்குறவங்க தப்பாக பேசுவாங்களாம். அது இவருக்கு மனசு வலிக்குமா. இதெல்லாம் இவரே பேசியிருக்க மாட்டாரு, அவர் சொல்லி கொடுத்து இவர் பேசியிருப்பாரு. அவர் பேசும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பண்ணுறது, அத்தைக்காக பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். இதுக்கு அந்த கீர்த்தனாவே பரவாயில்ல போல. அவளாச்சு இவரை தனியாக பிரித்து அவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக தான் கூட்டிகிட்டு போயிருப்பா. ஆனால் இவ நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் தனித்தனியாக பிரிச்சிடுவா போல இருக்கே. அதே தான் நானும் யோசிக்கிறேன். இன்னும் அச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் இவ என்னென்னலாம் பண்ண போகிறாளோ. அச்சுனாலே இவளுக்கு பிடிக்காது. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால் அவினாஷை விட்டு என்னெல்லாம் பேசுவாளோ தெரியலையே இவ. ஆமாம் ஆமாம், ரிசப்ஷன் ஓவராக சீன் போட்டுட்ருக்கா. அந்த ரிசப்ஷனை வச்சு தானே சண்டையே. இப்போ அந்த ரிசப்ஷன் நின்றுச்சுன்னா நல்லாயிருக்கும். எனக்கும் அதே ஆசை தான். நம்ம சொன்னால் என்ன கேட்கவா போகிறாங்க? இல்லை நம்மளால மட்டும் என்ன பண்ண முடியும்? இவளை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நல்லவளாக மாறிட்டான்னு நான் ரொம்ப நம்பினேன். நீ மட்டுமா? குடும்பமே நம்பணும். இவ இவ்வளோ பெரிய துரோகியாக இருப்பான்னு நம்ம என்ன எதிர்பார்த்தோமா என்ன? சரி வா, நம்ம போகலாம். அத்தை வேற காஃபி கேட்டாங்க, நான் காஃபி போட்டு தரணும். சரி அண்ணி. ஓ, ஒரு பட்டு புடவை எடுக்க காஞ்சிபுரம் வரைக்கும் போய் தான் எடுக்கணுமோ? அந்த அளவுக்கு ஆயிட்டாங்களா மேடம்? ஆமாம், இந்த அம்மா ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு தெரியலையே. அதுதான் சஞ்சு, எனக்கும் ஒன்றும் புரியல. அத்தை ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க? அத்தை பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்கு? அவளுக்கு பயந்து நடக்கிற மாதிரி இருக்கு. அவள் இன்னும் ஓவராக ஆட்டம் போட தான் செய்வா. அத்தை எல்லாரையும் அடக்கி தான் நான் பார்த்துருக்கேன். அடங்கி போய் நான் இப்போ தான் பார்க்குறேன். என்ன விஷயம்னு எனக்கும் ஒன்றும் புரியல. வேற என்ன கேட்டால் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க அம்மா. குடும்பம் பிரிஞ்சிச்சுன்னா என்னம்மா பண்ணுறது? அட்ஜஸ்ட் பண்ணி தான்மா போகணும். இதுதான் நான் அப்போவே சொன்னேன், அர்ஜுன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கலான்னு. எங்கே கேட்குறாங்க இவங்க? ஐஷு அக்கா, நீங்கள் பேசாமல் அர்ஜுன் மாமா கிட்ட சொல்லிடுங்கக்கா. எனக்கும் அப்படி தான் தோணுது. அர்ஜுன் கிட்ட சொன்னாதான் அர்ஜுன் தான் அடக்கி வைப்பாருன்னு நினைக்கிறேன். இரு ஐஷு, அவசரப்படாத. என்ன அண்ணி நீங்கள் அம்மாவுக்கு மேலே இருக்கீங்க? ஐஷு அக்கா அர்ஜுன் மாமா கிட்ட சொல்லட்டும். இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நம்ம விடவே கூடாது. ஏய் சஞ்சு, புரியாமல் பேசாத. அத்தை எதுக்கு யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்கிறாங்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா? அதான் ஐஷு அக்கா சொல்கிறாங்களே குடும்பத்தில் சண்டை வரும்னு. அது மட்டும் இல்லை, நல்லா யோசிச்சு பாரு. கிறிஷ் எதிர்க்க சண்டை போட்டவனே கிறிஷ் அடிக்கிறதுக்கு துள்ளிட்டு போனானா இல்லையா? ஆமாம், அவன் பேசின பேச்சுக்கு யாராக இருந்தாலும் அடிக்கிறதுக்கு தான் போவாங்க. அப்போ அர்ஜுன் எதிர்க்க எப்படிலாம் பண்ணா அர்ஜுன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவந்திகா மேலே தான் கையை வைப்பான். அப்போது சண்டை இன்னும் பெருசாகும். அவினாஷ்க்கு ரொம்ப கோவம் வரும். அதை ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்க. அவசரப்பட்டு சொல்லணும்னு துடிக்காதீங்க. அதுக்காக எல்லாத்துக்கும் பொறுமையாக போக சொல்கிறீங்களா?
எங்க அத்தைய பாத்தீங்கல்ல, காலையில இருந்து என்னம்மா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு. ஏதாவது சொன்னோன்னா ஐயோ அவங்க பேசுற பேச்சு இருக்கே. சாப்பாடு பிடிக்கலையா, என்னம்மா மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு கேக்குது எங்க அத்தை. இது என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஓவர் ஆட்டமா இருக்கு, ஓவர் அலம்பலா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவினாஷ் மட்டும்தான். அவர் கொடுக்குற இடத்துல தான் இதுங்கெல்லாம் ஓவரா பண்ணுதுங்க. கரெக்டு தான் இஷ்யூ, யார் இல்லைன்னு சொன்னா இப்ப அதுக்காக எடுத்தோ கவுத்தோன்னு இந்த விஷயத்த முடிக்க முடியுமா என்ன? எனக்கு காலையில வந்த கோவத்துக்கு இவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலாமான்னு நினைச்சேன். அத்தை தான் தடுத்துட்டாங்க. அவருக்கே ஒரு டவுட் வந்துருச்சுன்னா பார்த்துக்கேன். ரகு அண்ணாக்கா நீ? ஆமாம் சஞ்சு, காலையில் ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக அத்தை கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் இதுங்க ரெண்டும் வெளியே போச்சுங்க. அத்தை கிட்ட சொல்லாமே ஒரு மாதிரி திமுறா பேசிட்டு போனாரு. அதெல்லாம் இவருக்கு பிடிக்கல. அதான் சொன்னீங்களே அதுங்க என்னென்ன பேச்சு பேசிச்சிங்கன்னு, அதை கேட்க கேட்க தான் எனக்கு இன்னும் எரிச்சலாக வருது. அதை நேரில் கேட்ட அவருக்கும் அப்படி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இவன் புதுசாக இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு அவரே கேட்டார். பின்ன கேட்க மாட்டாங்களா? இருக்கிறதுலையும் ஆட்டம் ஓவராக ஆடுதுங்க. பத்தாததுக்கு இப்போ இந்த ரிசப்ஷன் வேற. அத்தை வீட்டு சொந்தக்காரங்க யாரும் ரிசப்ஷனுக்கு வரக்கூடாதாம். அவங்க அப்பா அம்மா வீட்டு சொந்தக்காரங்க மட்டும் வந்தால் போதுமா. எப்படி இருக்கு பத்தியா கதை? இதுக்கு அவரு ஆமா சாமி போடுறாரு. யாரு? அதான் நம்ம அவினாஷ் ஐயா. ஐயோ, இன்னும் என்ன நடக்க போதோன்னு தெரியல. இந்த ரிசப்ஷனை வச்சுட்டு ஓவரா ஆடுதுங்க அதுங்க. நேத்தே கிறிஷ் அண்ணா இந்த ரிசப்ஷனை ஸ்டாப் பண்ண ஒரு ஐடியா கொடுக்குறேன்னு சொன்னானே, என்னாச்சு? அவனே 1008 டென்ஷன்ல இருக்கான். இப்போ அவினாஷ் ஒர்க்கெல்லாம் சேர்த்து கிறிஷ் தான் பார்க்குறானா. அதனால இந்த விஷயத்தெல்லாம் அவனால் யோசிக்க கூட முடியல. பாவம், அவனையும் நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்மளாதான் ஏதாவது யோசிக்கணும். கண்டிப்பாக இந்த ரிசப்ஷன் நடந்ததுன்னா இன்னும் இதுங்களை கையிலே பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அத்தை வீட்டு சொந்தக்காரங்க யாரும் வரலன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். அவங்கெல்லாம் அத்தையை ஒரு மாதிரி பேசியே சாவடிச்சிருவாங்க. ஏதோ அத்தை தான் அவங்க ஃபேமிலியில் யாரையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி அவங்க அண்ணன் குடும்பம் பிரிஞ்சிருச்சு. இன்னும் இருக்கிற சொந்தக்காரங்களாம் இவ வேற பிரிக்க பார்க்குறா. ஆமா அண்ணி, நானும் யோசிச்சு பார்க்குறேன் எப்படி தான் இந்த ரிசப்ஷனை நிறுத்துறதுன்னே தெரியல. ஏதாவது பண்ணணும் சஞ்சு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. நம்ம சக்தி கிட்ட கேட்டு பார்க்கலாமா? அவன் ஏதாவது ஐடியா கொடுப்பான்ல. ஆமாம், இதுக்கு சக்தி தான் கரெக்டான ஆள். இன்னைக்கே இதை பற்றி சக்தி கிட்ட பேசிட வேண்டியதான். என்ன சஞ்சு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை அண்ணி, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஐடியா கேட்கலான்னு. யார் அது? என் காலேஜ் சீனியர் அண்ணி. ஓ அப்படியா? ஆனால் இந்த விஷயம் வெளியிலலாம் போவாதுல்ல? கண்டிப்பாக வெளியில் யாருக்கும் தெரியாது, அதுக்கு நான் கேரண்டி. அவங்களும் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. இந்த ரிசப்ஷனை நிறுத்துறதுக்கு கண்டிப்பாக அவங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நான் பேசி பார்க்குறேன் அண்ணி. சரி சஞ்சு, சீக்கிரமாக பேசிட்டு சொல்லு. இந்த ரிசப்ஷனுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சாதான், இல்லைனா அத்தை மானம் போயிடும். டோன்ட் வரி அண்ணி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சஞ்சு. 2 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கணும் நீங்கள். என்ன அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க லேட்டா? என்ன விஷயம் சார்? எனக்கு எதுவும் புரியலையே. அச்சோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம், டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? அதான் நெக்ஸ்ட் ஒரு டிக்கெட்டை போட்டு கிளம்பி வந்தோம். ஆமாம், மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? அவர் ஓவரா பண்றாருண்ணா இப்பெல்லாம். என்னாச்சு அச்சு, உனக்கும் அவருக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? அச்சே, அப்படிலாம் இல்லைண்ணா, பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. இப்பெல்லாம் எனக்கு கண்டுக்கவே மாட்டாரு. கேட்டால் ஆஃபீஸு ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோதானா? நான் கூட பயந்தே போயிட்டேன். என்ன இவ்வளோதானான்னு கேட்குறீங்க? உங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமா போச்சுல்ல? அச்சுமா, ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. எப்பவுமே ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷனாக இருக்கிறவங்க ஃபேமிலியும் நல்லா ரன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, தன்னை நம்பி வந்த பொண்ணையும் நல்லா பார்த்துப்பாங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஓ, நீங்கள் பிஸ்னஸ்னு ஓடுறீங்க, உங்களை மாதிரி அவனும் இருக்கணும்னு சப்போர்ட் பண்ணுறீங்களா என்ன? ஏய் லூசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவன் ஒர்க்கே எவ்வளோ சின்சியராக பண்ணுறான், அப்போ ஃபேமிலியை நல்லா தானே பார்த்துப்பான். உனக்கு புரியலையா? புரியுது, ஆனால் இப்போல்லாம் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசுவார். நீ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. சரி. ஆமாம், என்கேஜ்மெண்ட் எப்போ வச்சுக்கலான்னு சொன்னாங்க? இன்னும் 3 months போட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் கூட ஓகேன்னு தான் சொன்னாங்க. சரி, வைஷு ஊர்லேருந்து வந்திருக்கான்னு சொன்னாங்க, ஆளே காணோம்.
அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த மேடம் 11 மணிக்காக தான் எழுந்திருப்பாங்களாம். அதான் அம்மாவும் சரி எழுப்பாதம்மா, அவளா எப்போ எழுந்துக்கிறாளோ எழுந்துக்கிட்டோம் விடுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா வளர்த்துருக்காங்க ஐயா பொண்ணு. சின்ன வயசுல ரொம்ப ஓவரா திமிரா இருப்பாளே, இப்பயும் அந்த மாதிரி தான் இருக்காளா? சீனா திமிரா? சக்தி அண்ணா என்ன பேசுற? அவளும் உனக்கு ஒரு தங்கச்சி தானே? அச்சு, நான் உண்மையை தானே சொல்றேன். சின்ன வயசுல ஓவரா சீன் போடுவாள், ஓவர் பந்தால. இப்ப எப்படி இருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் இப்ப இல்ல, நார்மலா தான் இருக்கா. சரி, நீங்க பேசிட்டே இருங்க, எனக்கு கால் வருதுன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வரேன். ஆமா ஆமா, சீக்கிரம் போவோம், ஆள் கூப்பிட போகுது. ஏய் வாலு, உனக்கு வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. இரு ஃபோன் பேசிட்டு வந்து இருக்கு உனக்கு. சீக்கிரம் போ, அண்ணி கட் பண்ணிட போறாங்க. ஏய் அச்சு. ஹலோ ஹலோ, நான் தான் சஞ்சனா பேசுறேன். சொல்லுங்க, என்ன கால்லாம் பண்ணிருக்கீங்க அதிசயமா? ஹலோ, என்ன கால் பண்ணக்கூடாதுன்னா சொல்லுங்க, கட் பண்ணிட்டு போயிடுறேன். சே சும்மா சொன்னேங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன விஷயம்? ஆமா, ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா சக்தி? ஏர்லி மார்னிங்கே வந்துட்டேன் சரண்யா. சஞ்சனா. எனக்கு சரண்யா தான் பிடிச்சிருக்கு, நான் அப்படியே கூப்பிடுறேன். சரி, அது உங்களோட இஷ்டம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சரண்யா, சொல்லுங்க, என்ன விஷயம்? அதை நேரில் பேசினா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃபோனில் என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஓகே சரண்யா, எங்க வரணும்? நம்ம எப்பவுமே மீட் பண்ணுவோம்ல, அங்கேயே வந்துருங்க. ஓகே சரண்யா, வரேன். சக்தி, கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஒரு 15 மினிட்ஸ்ல அங்கே இருப்பேங்க, போதுமா? ஓகே சக்தி, ஏன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். என்னங்க, ஏதாவது பெரிய பிரச்சனையா? ஆமாங்க, பெரிய பிரச்சனை தான். என்ன விஷயம் சொல்லுங்க. அதுதாங்க, நீங்கள் நேரில் வாங்க, நான் சொல்கிறேன். சரண்யா, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்? எனக்கு எங்கள் ஃபேமிலியிலங்க. ஓ அப்படியா? ஓகே சரண்யா, நான் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல அங்கே இருப்பேன், நீங்களும் சீக்கிரமா வந்துருங்க. ஓகே சக்தி, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சரண்யா, தேங்க்ஸ்லாம் அதுக்கு. இருக்கட்டும் சக்தி, பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புங்க. ஓகே சரண்யா, பாய். பாய் சக்தி. என்னாச்சு? பெரிய ப்ராப்ளம்ன்றா, ஃபேமிலி ப்ராப்ளம் சொல்றா. ஒன்றும் புரியலையே. ஒரு வேளை இவளுக்கு மாப்பிள்ளை ஏதாவது பார்க்குறாங்களோ? ஓ மை காட், என்னன்னு தெரியலையே. சீக்கிரமா போய் கேட்கணும், இல்லைன்னா என் தலையே வெடிச்சிடும். மாமா, நம்ம போய் சேரேன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் அவந்திகா, முடியலையா என்ன? இல்லை ஏதாவது சாப்பிட வேணுமா? பசிக்குதா? அதான் இல்லை மாமா, கேட்டேன் எவ்வளோ நேரம் ஆகும்னு. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்ல போயிடலாம் அவந்திகா, கவலைப்படாத. 2 hours ஆகுமா? சரி மாமா, ஓகே. மாமா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன அவந்திகா, கேளு. நீங்க ஏன் மாமா வீட்டில் யார்கிட்டயுமே சொல்லாம வந்தீங்க? சொல்லாம வந்தேனா? எதை பத்தி கேட்குற? இல்லை மாமா, நம்ம கிளம்பும் போது போயிட்டு வரோம்னு சொல்லாம வந்தீங்களே, அத்தைக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. இங்க பாரு அவந்திகா, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன் அவங்க மேல நான் கோவமா இருக்கேன்னு. அதை மீறி என்ன சொல்லிட்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. அதுக்கே மாமா, நாளைக்கு அவங்க பெரிய மாமா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகும்ல, அதுக்கு தான் சொல்றேன். அப்பா கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அந்த கவலையை விடு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு எதுவும் மனசுல கஷ்டமா இருக்கு மாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவந்திகா, நீ கண்டதை போட்டு குழப்பிக்காத. நான் இருக்கேன்ல உனக்கு, வேற என்ன வேணும்? நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது எனக்கு சந்தோஷமா. இருந்தாலும் ஃபேமிலியில் யாராலும் என் மேலே ரொம்ப பாசமாக தான் இருந்தாங்க. இப்போ நீங்கள் இப்படி பேசுனதுனால என் மேலே ஒரு வேளை கோவப்பட்டா பட்டுட்டு போறாங்க. இப்போ என்ன அதுக்கு? அவங்க கோவம் வந்து உன்னை ஒன்றும் பண்ண போறது இல்லை. கோவத்துல 4 வார்த்தை பேசினாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இனிமே அவங்க உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எப்படி ரிசப்ஷனை கிராண்டா கொண்டாடுறது, என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறது, என்ன மாதிரி நகை எடுக்கிறது, இதெல்லாம் யோசிச்சுட்டு வருவியா? அதை விட்டுட்டு கண்டதை யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிற. அப்படியா? இல்லை மாமா, எனக்கு ஒரு சைடு இதெல்லாம் உறுத்திட்டே இருக்கு, அதான் கேட்டேன். நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் தூக்கி போடு. இப்ப நம்ம கடைக்கு போறோம், நல்ல பட்டு சாரியா உனக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ காஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல எடுக்கிறோம். அப்புறமா ரூம் எடுத்து தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கா கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், ஓகேவா? அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு போயிட்டு எனக்கு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்கு, அதை முடிச்சுட்டு பெங்களூர் போறோம் ஜுவல்ஸ் வாங்குறதுக்காக. எதுக்கு மாமா? ஜுவல்ஸ் சென்னையில் வாங்கிக்கலாமே, பெங்களூர் எதுக்கு போகணும்? அங்கே நிறைய புது கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கான். நம்ம கல்யாணம் ஆகி எங்கேயும் வெளியில போகல, வா ஒரு ஜாலியா ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல. ஓகே மாமா, வீட்டில் பெர்மிஷன் கேட்டிங்களா? என் பொண்டாட்டி கூட போறதுக்கு யாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, புரியுதா? தயவு செஞ்சு இதை பத்தி இனிமே பேசாத. சாரி மாமா, சாரி ப்ளீஸ். உங்கள் மனசை கஷ்டப்படணும், நான் அந்த மாதிரி பேசல மாமா. என் மனசில் இருந்தது தான் நான் பேசினேன். சரி அவந்திகா, இனிமே பேசாத, சரியா? ஓகே மாமா.
சரி நான் நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்துறேன், சாப்பிட்டு அப்புறமா கிளம்பலாமா? சரி மாமா. மாமா, வெஜிடேரியன் ஹோட்டலாக பாருங்க. ஏன்னா நம்ம கோவிலுக்கெல்லாம் போகணும்ல, அதான் சொல்கிறேன். சரிம்மா சரிம்மா.